ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா. இது உங்கள் ஹியூமன் ரைட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விவசாயத்தை பற்றி தாங்க. விவசாயம்னா என்ன? ஏற்பிடிச்சு நீரடிச்சு நிலத்தை சீர் செஞ்சு செம்மையாக்கி பயிர் செஞ்சு அறுவடை நாளில் அறுவடை செய்கிறது. இதுதான் விவசாயம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொரு விவசாயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விவசாயியின் பேரும் ஒளிஞ்சு கொண்டு தான் இருக்குன்னு நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. விவசாயின்றவர் மண்ணை கூட தாயாக பார்க்குறாங்க. தாயோட வாழ்க்கை விவசாயம் இல்லாத தரிசு நிலமாக ஆகிடக்கூடாதுன்னு வானம் பார்த்து விவசாயம் செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காவிரி ஆறு திறக்கப்படுமா இல்லையா அப்படின்னு அவங்க கண்ணீரோ காவிரியாக ஓடுது. கடன் வாங்கி விவசாயம் செய்கிறாங்க. என்னைக்காச்சும் விவசாய கடன் தள்ளுபடி ஆயிடாதா அப்படின்னு ஊருக்கே சோறு போட்டவங்க இன்னைக்கு கடனுக்கு பயந்து விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. 15 கோடி சம்பளத்தில் படத்துக்காக நடிகரோட உழைப்பை பார்த்து வியப்படைஞ்ச நம்ம 250 ரூபாய் சம்பளத்தில் தோலை உரிக்கும் வெயில்ல உடல் வலிக்க வயல்வெளியில் உழைக்கிற இவங்களை நினைக்கிறதே இல்லை. இந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நான் பார்த்த ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. பொண்ணு வீட்டில் என்ன தான் சொன்னாங்க? பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்க? வேற இடம் பார்த்துங்கன்னாங்க. ஏன் எதுக்குன்னா என்ன பண்ணுறாப்புல பையன்னு சொன்னாப்புல. பையன் என்னோட தான் விவசாயம் பார்த்துட்டு கூட மாட்டிருக்காப்புலண்ணா. படிக்கலையான்னு கேட்டாங்க. படிச்சிருக்காப்புலண்ணா. ஒன்று யார் விவசாயம் தான் பார்க்குறாங்க, மாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்ல சொன்னீங்க. அப்புறம் அதை சொல்லாமல் சுந்தர பிச்சைக்கு அதிர்ஷ்டண்டாக இருக்காப்புல. இன்னும் கூடிய சீக்கிரம் அவர் இடத்துக்கு வந்துடுவான்னு சொல்லட்டுமா? ஓடா ஏன்டா வச்சுட்டு வாடா பிள்ளை தூக்கடா. நீ கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான். கல்யாணம் உனக்கெல்லாம் ஆகாது. நானே வேலைக்கு போனக்கே கல்யாணம் ஆகல, உனக்கு எந்த கல்யாணம்? இதை பார்க்குறதுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் அவங்களோட மனவேதனையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். படித்தாதான் வேலை, கை நிறைய சம்பளம்னு சொல்லித்தர இந்த சமூகம் நினச்சாதான் சோறுன்னு சொல்லி கொடுக்கல. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லிக் கொடுங்க. பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது, ஆனால் உணவு சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு பின்னாடி ஒரு சந்ததியருக்காக விவசாயத்தை காப்போம், இயற்கையை போற்றுவோம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் விவசாயம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட்டில் க்ரீன் ஹார்ட்டை சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.